புதிய உகிரம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க இன்டர்வியூ ஞானதி அண்ட் வருண். வணக்கம் and good morning. வணக்கம். என்ன பண்ணீங்க இப்போ? இல்ல சந்தோஷமா இருக்காது. இருக்கலே ஒரு காமெடியான ஸ்மைலியை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, அத பார்த்தனே உனக்கு சிரிப்பு வந்துச்சா? செம்மையா காமெடியால வருது. அப்ப நீ ஹாப்பி தானே? கண்டிப்பா ஹாப்பி. ஒரு ஜோக்கர் முன்னாடி உட்கார்ந்திருந்தா நான் ஒரு ஹாப்பினஸ் தானே. தட்ஸ் ஓகே. நான் வந்து எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு போறேன். because எனக்கு வந்து ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் டே. ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ்ங்கறீங்க. ஹாப்பினஸ்னா ஹேப்பன்ஸா உடனே? ஆமா, it happens. no, you feel happy. ஹாப்பினஸ்க்காக அப்ப நம்ம எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லையா? அப்படிதான் வேணான்னு ஒரு சில நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்தா அப்பதானே ஹாப்பினஸ்லாம் வரும். அப்பவும் ஏதாவது ஒன்று வாங்க முடியாத மாதிரி இருக்கும்ல, அப்போ நீ என்ன பண்ணுவ? நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போனா தானே ஹாப்பினஸ்லாம் வரும். அதை விட சூப்பரான வேலை இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவ? பிடிச்சவங்க கூட இருந்தா தானே ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி அவங்க வேற யார் கூட பேசினாங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. என்னங்க நீங்க சந்தோஷமா இருக்கவே விடவே மாட்டீங்களா? ஹாப்பினஸ் ஹாப்பன்ஸ்ங்கறீங்க, ஹாப்பனாவே விட மாட்டீங்க. இல்ல இந்த மாதிரிலாம் இல்ல ஹாப்பினஸ். அப்ப ஹாப்பினஸ்ங்கிறது எங்க இருக்கு? அவன் எப்படி இருப்பான்? அவன் லட்சணமா இருப்பானா? அவன் எப்படி நம்ம கூட இருக்கா இல்லையா? யாரா பாத்துக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி கேக்குறீங்களா நீங்க? சீரியஸ் அதை பத்தி பேசுறதுக்காக தான் ஒரு கெஸ்ட் வர போறாங்க. ஆனா ஹாப்பினஸ் அப்புறமா தான் வருது. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா ஹாப்பினஸ்க்கான ஒரு வித்து அதை விட ஆரம்பிக்க போறோம். அதாவது வித்து லென்த் எல்லாம் சொல்லாம ஹாப்பினஸ்க்கு ஒரு பேஸ்மெண்டே இதாங்க. பீஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ள வந்து உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கத்துக்கிட்டு ஓகே. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் பலவிதமான பலன்களை தந்து கொண்டிருக்கின்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது வாயு முத்திரை என்ற வலி நீக்கும் தந்திரம். இந்த முத்திரையை நாம் செய்வதன் மூலமாக அடையப்போகும் பலன்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், உடம்பில் எங்கே வலி இருந்தாலும் முதலில் நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய முத்திரை இந்த முத்திரை. இந்த முத்திரையினுடைய அடுத்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயு என்ற தன்மை உடம்பில் வயிற்றில் அதிகமாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த முத்திரை பலன் தரும். மூன்றாவதாக தலை சுற்றல், லேசான பயண களைப்பு, கால்களில் வலி, இந்த மாதிரி எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த முத்திரை உடனடியாக பலன் தரும். ஞாபக சக்திக்கு துணை முத்திரையாக பயன்படுத்தலாம். இப்படி பலவிதமான பலன்கள் இருக்கிறது. முக்கியமாக இந்த முத்திரையை பற்றி நாம் ஒரு தகவல் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இதுவரைக்கும் 3000 முத்திரைகளுக்கு மேலே இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முத்திரைகளில் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஒரு முத்திரை இந்த முத்திரை தான். இந்த முத்திரைக்கு பேர் வாயு முத்திரை. உணவில் ஏற்படக்கூடிய வாயு குற்றங்களை உடனடியாக சரி செய்யக்கூடிய முத்திரை என்பதனால் சாப்பிட்டவுடன் செய்வதற்கு இது மிகவும் உகந்தது. சாப்பிட்ட உடனே இந்த முத்திரையை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த உணவினால் ஏற்படக்கூடிய அஜீரணம், வாயு தொந்தரவு, அந்த உணவில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அலர்ஜிகள், அதாவது ஒவ்வாமை போன்ற பலவிதமான தொந்தரவுகள் அப்போவே சரியாயிரும். அதனால் அதனுடைய பின்விளைவுகள் எதுவும் இருக்காது. சரி, இப்போ இந்த முத்திரையை வந்து எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் அப்படி வைக்கணும். ஆள்காட்டி விரலில் அப்படி மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரலை வந்து அது மேலே வச்சுக்கணும். இதை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இப்படி 2 கைகளிலும் செய்யும் பொழுது குறைந்தது 20 நிமிடமும் அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த முத்திரையை செய்யலாம். இப்போ உதாரணமாக நமக்கு வலது பக்கம் வலி இருக்குது, உடம்புல வந்து வலது பக்கம் வலி இருக்குது அப்படின்னா இடது பக்கம் அந்த நம்ம முத்திரையை வந்து செய்ய வேண்டும். இடது கையில் அந்த முத்திரையை செஞ்சுட்டு ஒரு 10 நிமிடத்திற்கு அப்புறம் வலது பக்கத்தை அசைத்தோம் என்றால் அந்த வலி உடனடியாக குறையும். அதே போல் இடது பக்கம் வலி இருக்குது அப்படின்னா வலது கையில் அந்த முத்திரையை ஒரு 10 நிமிடம் வைத்துக்கொண்டு இடது பக்கத்தை அசைத்தோம் என்றால், அதாவது கையை அசைப்பது, காலை அசைப்பது, இலகுவாக முதுகை இப்படி லேசாக அசைத்து கொடுப்பது, இந்த மாதிரியான நம்ம அசைவுகளை செய்யும் பொழுது அந்த வலியானது உடனடியாக குறையும். எந்த வலிக்கு நம்ம இன்னும் அடுத்து தொடர்ந்து முத்திரைகள் சொல்ல போகிறோம். எந்த வலிக்கான முத்திரையை செய்தாலும் துணை முத்திரையாக இந்த வாயு முத்திரையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு தந்திரமாகும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எந்த வலியாக இருந்தாலும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். சரி, இந்த வாயு முத்திரையை எப்படி செய்வது மீண்டும் ஒரு முறை கவனிங்க. உங்களுடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் தொடணும். உள்ளங்கையில் தொடும்போது அந்த பெருவிரலினுடைய அடிப்பகுதியில் தொட்டால் மிகவும் நல்லது. அப்படி வச்சு தொட்டு பெருவிரலின் நுனியால் அப்படி மையப்பகுதியில் தொட்டு மற்ற 3 விரல்களையும் நீட்ட வேண்டும். இந்த முத்திரை வந்து சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே முத்திரை பிரிவை சேர்ந்தது. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நாம் என்னென்ன பலன்களை அடைய முடியும்? வாயு தொல்லையிலிருந்து விடுதலை, புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல் போன்ற தொந்தரவுகளிலிருந்து விடுதலை, அதே போல் உணவில் ஏற்படக்கூடிய குற்றங்களான அஜீரணம், வயிற்றில் உப்புசம், அந்த பெருங்குடல் வயிற்று வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகளிலிருந்து விடுதலை. அப்புறம் வந்து ஞாபக சக்திக்கு துணை முத்திரையாக பயன்படுத்தலாம். பலவிதமான உபாதைகளுக்கும் துணை முத்திரையாக பயன்படுத்தலாம்.
இந்த மாதிரி முதிரைகள் பலவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தினம் ஒரு முதிரையை கற்றுக்கொண்டு தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த முதிரை தொடர் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து கவனியுங்கள், தினமும் பயன்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த முத்திரை பேர் நானே வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளினஸ் முத்திரை. அது என்ன பப்ளினஸ் முத்திரை? இந்த முத்திரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஹாப்பியாகி பப்ளி ஆயிடுவீங்க. ஓகே, இப்படி இந்த ஹாப்பினஸ் வந்து உட்காருன்னு சொன்னீங்க அந்த மாதிரியா? நீங்க பப்ளி ஆயிட்டோன்னா அப்புறம் ஊரே உங்க கண்ணத்தை ஐயோ சோ கியூட்ல அப்படின்னு கிள்ளி ரெட் ஆகிடுவாங்க. ஆமா, 2 பக்கம் எழுதிட்டே இருப்பாங்களா, அதனால ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாதை போட்டு ஒரு மாதிரி அசிங்கமாயிருங்க. பட் இனிமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முத்திரை எல்லாம் கத்துக்கிற நேரத்துல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க சொல்லுங்க? இல்ல நான் நீ எப்படி அந்த ஹாப்பினஸ் கொண்டு வந்து உட்கார வைக்க போற அப்படிங்கறதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹாப்பினஸ் உட்கார வைக்க முடியாது. அதே ஏதோ போர் அடிக்கும் போது நிழலுக்கு நம்ம பக்கம் ஒதுங்கினாதான் உண்டு. அதை எப்படி ஒதுங்க வைக்கிறது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பிரேக் அப்புறமா. எஸ், புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித் ஆனந்தி அண்ட் வாருண். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நம்ம சந்தோஷமாக்கிறதுக்காக என்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நிவேதா அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நானும் உங்களுக்கு ஹாப்பினஸாக தரேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு குட்டி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக சூப்பராக உணவுலே ஒரு தீர்வு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக தரேன். அந்த ஹாப்பினஸ்க்கு பேர் வந்து நேச்சுரோபதி அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நேச்சுரோபதி அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதான் நாங்கள் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஓகே, பார்க்கலாம். நோய் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ஆக பிரித்தோம் அப்படின்னா டிஸ்ஈஸ், அதாவது ஈஸியாக இருக்கிறத ஆரோக்கியமும், அந்த ஈஸி இல்லாத தன்மையை டிசீஸாகவும் நம்ம சொல்கிறோம். அதாவது எப்போ வந்து ஒரு உறுப்பு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதோ அப்போ வந்து அந்த உறுப்பு நோயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிய முடியும். உதாரணத்துக்கு மூக்கு எப்போ இருக்குது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னம்னா சளி பிடிச்சிருக்கிறப்ப தான் தெரியும். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஒரு 10லேருந்து 12 முறை சுவாசம் உள்ளெடுத்து வெளிவிட்டுருக்குறோம். எந்த சமயத்துலையும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அசௌகரியங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் அதே இது நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு, மூக்கு அடைக்கிருக்கு அப்படின்னம்னா ஒவ்வொரு சுவாசமுமே நம்மளுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கைகளில், முட்டுக்களில், தசைகளில் எந்த இடத்துலையும் எப்போ வந்து ஒரு வலியோ அல்லது ஏதாவது ஒரு சிரமமோ இருக்குதோ அப்படின்னம்னா அந்த சமயத்தில் தான் அந்த உறுப்புகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ முட்டுக்களில் வந்து ஒரு ஜவ்வு தேய்மானம் இருக்குது, அதில் வந்து நீர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கலையும் அதோடைய பாரத்தையும் அதோட வலியும் நம்மளால் உணர முடியும். அப்போது எந்த ஒரு உறுப்பு தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லாத அளவுக்கு அந்த உறுப்புகளானது முழு ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். நேச்சருக்கு ஃபீஸே தர தேவையில்ல, எப்போவுமே கிராட்டிடியூட் இருந்தால் போதும் அப்படிங்கிறதான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த பகுதியை பார்த்தா. ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நேச்சுரோபதி மெடிசனு இல்லை சித்தாவெல்லாம் வந்து பின்பற்றுவாங்க, அதை வந்து கற்றுப்பாங்க, ஒரே வாட்டியும் வந்து அதுக்கிட்ட இருந்து ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டு பயன்பெறுவாங்க. பட் தொடர்ந்து வந்து அது மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு செயல்படுத்த மாட்டாங்க. அது சொல்ல வர விஷயம் என்ன, நேச்சர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் வந்து நேச்சருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தானே விஷயம். அதை வந்துட்டு எப்படி இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது இல்லை நாளைக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு கீழே ஒதுங்கிட்டு நம்ம வீட்டு மேலே லைட்டாக அந்த மரம் உரசுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக அந்த வந்து நன்றியை மறந்து போயிடுற ஒரு இயல்பு தான் மனிதர்கள் கிட்ட இருக்கு இல்லையா? நீ இப்படி சொல்லிட்டே மழை பெய்யும் போது நான் வெளில எங்கே போய் ஐயோ இப்போ மட்டும் மழை பெய்யக்கூடாது அப்படிமாங்க. இது ஒரு பெரிய சுயநலம் இல்லையா? மனிதர்கள் ரொம்ப பேடு. இன்னும் நாங்களாம் மார்ச்ல இருந்து வந்து ஏலியன்ஸ் மாதிரி பேசிருக்கோம், தப்பா நினைக்கிறீங்களா? ஒரு பிரேக் எடுத்துட்டு எல்லாருமே தெளிவா பேசுவோம், புரிஞ்சுப்போம். புதிய FM ஸ்டேஷன்ல அது இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித் ஆனந்தி அண்ட் வாருண். ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ். ஹாப்பினஸ்லாம் ஹேப்பன்லாம் ஆகாதுங்க. அதுக்காக தான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஹாப்பினஸ் கிடைக்கணும்னா நம்ம நிறைய உழைக்கணும். என்னடா ஏதோ காசை பத்தி பேசுற மாதிரி பேசுறேன், ஹாப்பினஸ் பத்தி தான் நான் பேசுறேன், உழைக்கணுங்கிற. ஹாப்பினஸ் அங்க இல்லையோ? சரி, அப்படி உழைக்காம கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படணும் இல்லையா? சீரியஸா அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம், எல்லாரும் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம். எல்லாம் சம்டைம்ஸ் ஹாப்பியா கூட இருக்கும், ஆனா அது வந்து ரியலைஸ் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இவங்க இந்த ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் டேல ஹாப்பினஸ் பத்தி நம்ம பல விஷயங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா கிளினிக்கல் நியூரோ சைக்காலஜிஸ்ட் டாக்டர் விருதுகிரிநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ண முடியாத ஒரே விஷயம் ஹாப்பினஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்னா உங்கள் பார்வையில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, ஆன்லைன்லையும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் வருண் பர்த்டே காலையில் கொண்டு போய் கொடுத்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஓ டாக்டர் விருது நான் நினச்சிருக்கிறாரு, கிரேட். நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் டாக்டர், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இல்லையா சார்? கேட்குறதுக்கே நிஜமாக நல்லா இருக்குது சார். ஸோ ஹாப்பினஸ் கேன் பி கிவன் ஆன்லைன் ஆல்சோ, பட் ஹவு யூ ரிசீவ் வாட் யூ நீட் அதை பொறுத்து தான் இருக்குது. இது தமிழில் சந்தோஷங்கிறோம். சந்தோஷங்கிறது ஒரு செல்ஃப் வெல்பீயிங்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு நல்ல ஃபில்டர் காஃபி குடித்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
உங்களுக்கு காஃபியே பிடிக்காது ஸ்மெல்லு. அப்போ நம்ம 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் நமக்கு 2 பேருக்குள்ள அடிப்படை கருத்து வேறுபாடு காஃபி. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்ல பரவாயில்ல எனக்கு வேண்டாம்பா நீனும் குடிக்கல அப்படிங்கிற வி அட்ஜஸ்ட் ஈச் அதர். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அவங்க வந்து ஹாப்பினஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போத் ஆஃப் அஸ் ஃபீல் ஹாப்பி. ஒரு கண்டென்ட்டான ஹாப்பி. ஆமாம். இதே நீங்கள் வந்து இல்லைப்பா ரொம்ப ரிஜிடாக ஒரு நான் தொடவ மாட்டேன், ஸ்மெல்ல பிடிக்காது, கை வச்சுக்கிறது, யூ ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் ஒரு மாதிரி காமிச்சிங்கன்னா ஐ ஃபீல் உங்கள் கூட பழகிறதே எனக்கு ஹாப்பினஸ் இருக்கா. ஐ ஸ்லோலி ஒரு எக்ஸாம்பிள் கட் ஆஃப் மினிமைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப். சரி இவர் கூட வருண் கூட நம்ம இவ்வளோ வேண்டாம், என்ன ஒரு பேசிக் ஒரு காஃபி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு போயிடும். இது ஒரு பக்கம். இப்போ திருப்தின்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பணத்தினால சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்தருக்கு தான் பிள்ளை வந்து நல்லா வளர்ந்து பார்த்தா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளை நல்லா படித்து ஒரு பொசிஷன் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்து நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தா ஹாப்பினஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஹாப்பியாக இருக்கும், பிடிச்ச சாப்பாடு திருப்தியாக. ஆமாம். சில பேருக்கு அம்மா கையால் சமைச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கும். சில பேருக்கு ஜஸ்ட் பீச்சில் நடந்தால் அந்த இயற்கை காற்றுல சந்தோஷம் இருக்கும். ஸோ இப்போ சந்தோஷம் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் தான் ஹாப்பினஸ். ஸோ அது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு கண்ணோட்டம்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம். ஓகே, ஒருத்தரோட சுபாவத்தை வச்சு அவங்களோட லைக்கிங்ஸை சம்மந்தப்பட்ட இருக்கிறது ஹாப்பினஸாக, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சோன்னே வரது பேர் ஹாப்பினஸ். இதில் ரெண்டுமே இருக்குது. அதாவது சுபாவங்கிறது பர்சனாலிட்டி, உணர்வுகள் சொல்ல பர்சனாலிட்டி, ஆளுமைன்னு சொல்லலாம் தமிழில். ஆனால் இந்த ஆளுமை என்னென்னா அது ஒரு சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹாப்பினஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வருது, கஷ்டத்தை நம்ம வந்து ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம்னா வி டோன்ட் ஹேவ் வீல். ஒரு வீல் சுற்றுதுன்னா மேலே கீழே போனால் வீல் ரொட்டேட் ஆகும், இல்லைன்னா இட்ஸ் நாட் எ வீல், இட்ஸ் ஒன்லி சர்க்கிள். ஸோ அது மாதிரி லைஃபுங்கிறது ஒரு வீல். அது வீல் சுற்றும் போது மேலே கீழே போகும். கீழே போகும்போது நம்ம வருத்தப்படும், மேலே போகும்போது ஹாப்பியாக இருக்கிறோம். பட் வென் யூ கோ அப் வி ஷுட் ஃபீல் வி ஹவ் டு கோ டவுன், தன் ஒன்லி வி கேன் கம் அப் அகெயின். அப்போனா அப்போ நமக்கு அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபிலாசபியை புரிஞ்சு பேலன்ஸாக இருக்கும். இல்லைன்னா யூ ஃபீல் அன்ஹாப்பி வென் யூ கோ டவுன். அப்போ போய் அதுக்கு ஜோசியம் பார்க்குறோம், நியூமராலஜி பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சில பேர் நம்ம என்ன ஜோசியத்தை வச்சு ஹாப்பினஸ்ஸே கொண்டு போகிறோம். பட் ஆர் தே ஹாப்பி ரியலி? கிடையாது. ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக தான் நிறைய நான் பார்க்குறேன். இப்போ ஒரு குழந்தைய எடுத்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறோம், முன்னெல்லாம் குழந்தைய வந்து ஒரு நல்லா வளர்க்கணும், நல்ல ஆளாக வரணும், எல்லாருக்கும் நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், ஒரு திறமைசாலியாக இருக்கணும். இப்போ அப்படி இல்லை. நீ நல்லா படித்து வெளிநாடு போய் நல்லா பணம் சம்பாதிச்சு வீடு பங்களா காரெல்லாம் வாங்கணும். இப்போ யூகேஜி எல்கேஜிலே இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொண்டு போகிறோம். ஸோ we indirectly or consciously we push this thought to the mind of the child. அப்போ அந்த சைல்டுஹுட்டோட மைண்ட் என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக் தான் ஹாப்பினஸ்ன்னு கொண்டு போகுது. திங்ஸ் வாங்கி கொடுத்தா இது வேண்டாம் எனக்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி 2 ரூபா சாக்லேட் வேணால் 5 ரூபா சாக்லேட் கவும், நான் இதில் எங்கள் தாத்தா இருந்தால் 10 ரூபாய்க்கு வாங்கி தரும். ஸோ சைல்டு இஸ் நாட் ஹாப்பி. முன்னெல்லாம் அப்படி இல்லை, சின்ன ஒரு பொருள் கிடைச்சாலும் சைல்டு ஃபீல்ஸ் ஹாப்பி அந்த மொமெண்ட்டுக்கு. இப்போ சில்ட்ரனே பார்த்தீங்கன்னாலும் பேரண்டிங்கில் ஒரு தப்பு நடக்கிறனால ஈவன் the small child is not able to enjoy happiness. ஸோ பார்க்கும்போது இப்போ இந்த ஹாப்பினஸ் டைரெக்ஷன் வந்து மோர் மெட்டீரியலிஸ்டிக்காக போகுது. இது ஒரு வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். அதில் அன்பு, பாசம், அட்டாச்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார். மெட்டீரியலிஸ்டிக் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நிறையா குழந்தைங்கிட்ட போய் சேருது அவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இப்போ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலுமே அதில் நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறது ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ எப்போ அது ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அது முடியுது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? இது ஒரு நல்ல கேள்வி. சந்தோஷம் ஆரம்பிக்குது அகெயின் இது ஒரு இண்டிவிஜுவல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன், அப்ளை பண்ணுறேன், ஐ கெட் ஏ ஜாப். ஸோ எனக்கு பிடிச்ச போஸ்டிங் கிடைக்குது, அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குது, ஸோ எனக்கு எல்லாமே அமைஞ்சிருது. ஸோ நான் என்ன சொன்னால் ஐம் லக்கின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ யூ ஃபீல் ஹாப்பி. சில பேர் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாம் டேலண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் வாட் தே வாண்ட். என் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, அதுக்கு உள்ள இன்கம் இல்லை, என் திறமைக்கு இங்கே ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ நான் தான் சொல்லுவேன், படி வந்து ஒரு 20 படி ஏறணும்னா ஒவ்வொரு படி ஏறும்பொழுது தான் அந்த 20வது படி ஏற முடியும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு இளைய தலைமுறை என்னென்னா எடுப்புக்கு 5 படி ஏறி 4 ஸ்டெப்பில் 20வது படி போகணுங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஒரு காரணம், அன்ஹாப்பினஸ்க்கு ஒரு மேஜர் ரீசன் என்னுடைய கருத்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறையில் ரொம்ப குறை. திருப்தின்னு தமிழில் சொல்கிறோம். திருப்தின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஐடியில் இருப்பாங்க, 40 நேரம் சம்பளம் ஆகும். ஐ திங்க் யூ ஆர் ஏர்னிங் நைஸ்லி. அவங்க வீட்டில் வந்து முதல் பர்சன் ஏர்னிங் 5 figure குட் சேலரி, 2 கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்துருப்பான். பட் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு, என் கூட படித்த பேட்ச்மேட்லாம் 1 lakh ஏர்ன் பண்ணுறான், அவன் அந்த கம்பெனியில் இருக்கிறான்,
அப்போ he doesn't have the satisfaction. ஓகே. திருப்தி இல்லை. முன்னெல்லாம் அப்படி இல்லை, திருப்தி இருக்கும். அவங்க கூழ் குடிச்சிருப்பாங்க, சாதாரண பழைய சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, ஒரு கூரை வீட்டில் இருந்திருப்பாங்க, வில்லேஜில் வாக்கிங்கில் போயிருப்பாங்க, அதில் பஸ்ஸில் போவாங்க, ஒரு சாதாரண துணி தான் உடுத்திருப்பாங்க, ஆனால் சந்தோஷம், இதுலேயும் ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ திருப்திங்கிறது வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஒரு ரீசன் ஃபார் அன்ஹாப்பினஸ். ஸோ இந்த ஹாப்பினஸோட ஸ்டார்டிங் எங்கே இருக்குது, எண்டு எங்கே இருக்குது அப்படிங்கிற தேட ஆரம்பிச்சா ரெயின்போவோட எண்டையும் ஸ்டார்டிங்கும் தேடுற மாதிரி பார்த்தோன்னு சந்தோஷமாயிட்டு அப்படியே போயிடும். ஆனால் அந்த மனசுக்குள்ளே வர சந்தோஷம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்சை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து அனுபவிச்சு பார்த்தா இல்லை யோசிச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளே வந்து உடம்புக்கே முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பிடிச்ச சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்து எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. ஸோ மனதுக்குள்ள சந்தோஷம் ஏற்பட்டால் வந்து உடல்லையும் அந்த மாற்றங்கள் தெரியுமா? இந்த ரெண்டு இடத்துலையும் ஏற்படுற மாற்றங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக வரும். இது நல்ல கேள்வி. இப்போ நான் சிக்கப்படுத்திருக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு உறவினரோ லாங் டேர்ம் ஃப்ரெண்டோ வந்துட்டா டக்குன்னு எழுந்திரிச்சு நான் உடனே ஒரு சட்டையை போட்டுட்டு கீழே போய் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் எதிர்பார்க்குற ஒரு பிடிச்சவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் பொறுத்து விட்டு செய்கிறோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச சன் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, வெளியில் என் பையன் வரான்னு சொல்லிட்டு 3 நாள் முன்னே எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, என் பையன் அமெரிக்காலேயும் வர போகிறான், இங்கிலாண்டில் வர போகிறான், வெளிநாட்டிலையும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் பண்ணி பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிட்ட உட்காந்து சாப்பிட்டு பையன் சாப்பிட்றத ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க அப்பாவோட ஹஸ்பண்ட் கேள்வி பண்ணார், என்ன அவன் பையன் வந்து சின்ன குழந்தைய, அவன் என்ன 27 வயசு ஆக போது, கல்யாணம் பண்ண வயசில் இருக்கிறான், பொண்ணு பார்த்துன்னு என்ன என் பையன் தான், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை எல்லாமே இந்த இடத்துல நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். இந்த சைக்கோசோமேட்டிக் மெடிசன் ஒன்று இருக்குது மருத்துவத்துறையில். சைக்கினா மைண்டு, சோமானா பாடி. மனசு உடம்பு ரெண்டும் பாதிச்சுன்னா வலி வரும். உதாரணமாக முதுகு வலி இருக்கும், லோ பேக் ஏக்கு நிறைய பேருக்கு பார்ப்பீங்க. நிறைய டாக்டர்ஸ் போவாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. சில பேர் சர்ஜரியே பண்ணணும். நேற்று கூட கேஸ் பார்த்தா 2 சர்ஜரி பண்ணி 3ஆவது சர்ஜரி பண்ணணுமா அந்த லேடி, ஜஸ்ட் 40+ இருக்கிறவங்களுக்கு. பட் பியூர்லி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பெயின். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு அழுத்தம். அதுக்கு டெஃபினிஷன் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஏ what you call uncontrolled changes and emotional imbalance in the body. அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் வருது. அதேமாதிரி கெமிக்கல் இம்பேலன்ஸ் கூடவே வருது. எமோஷன் மாறும்போது கெமிஸ்ட்ரி சேஞ்ச். இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பாடி காசஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இந்த பெயின் ரிசெப்டர். தட் காசஸ் பெயின் இன் த லோ பேக். ஹெடேக் வரும், சில பேர் கை வலி வரும், சில பேர் கால் வலி வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்கோசோமேட்டிக் மெடிசன் அந்த புக்கில் இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பாரு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இப்போ நேற்று நான் சொன்ன அந்த கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வயிறு உப்பிசம் இருக்கும், கேஸ்ட்ரிக் பெயின், இது எல்லாமே சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்னால் வருது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி they don't enjoy anything they do. நான் சுருக்கமாக சொல்லுவேன், எந்த வேலையை செஞ்சாலும் ரசித்து பண்ணோம்னா சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருந்ததுன்னா அதில் திருப்தி இருக்கும். திருப்தி வந்ததுன்னா யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் லைஃப்பில் பார்த்தியா ஏதாவது நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு பச்சை நம்மக்கிட்ட மட்டும் காசு இருந்தால் நானே இந்த பொட்டி கடைக்கு போய் வாங்கியிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கும் போது பொட்டி கடைக்கு போகிறதுக்கு டைம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னா அது காசு இருக்க செலவு பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் பார்த்தா வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வேண்டியதெல்லாம் வாங்கி நினச்சதான் செஞ்சு இருக்கிறதுலே உலகத்துலேயே சந்தோஷமான ஆளாக நான் தான் இருக்கணும். போன வருஷம் நான் போட்ட பிளான்லாம் இந்த வருஷம் நடந்துருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், சீரியஸ். ஆனால் நமக்கு அதானே தேவை. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது இல்ல, நமக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கறதே மறந்துடுவோம். இந்த பொண்ணு ரொம்ப குழப்பறா. சோ நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப ஹாப்பினஸ் பத்தி பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனியவை என்ற நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனுக்கு என்ஜாய் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் டே அப்படிங்கிற டே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது வந்து மாசத்துல முதல் வாரம் மாதிரியே கடைசி வாரம் வரைக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, ஆனால் அதுலேயுமே நான் பல விதமான பீப்புள்லாம் பார்த்துருக்கேன். ஒன்று முதல் வாரத்தில் வந்து செம்ம சந்தோஷமா இருப்பாங்க, லாஸ்ட் வாரத்துல வந்து ரொம்ப சுகமா இருப்பாங்க. ஒரு சில பேர் முதல் வாரத்தில் வந்து கடைசி வாரம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படியும் ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிட்டு ஒரே கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம மட்டும் ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா அந்த மாதிரி பீப்புள் பார்த்தா நம்மளுக்கு எப்பவுமே வந்து
லைட்டாச்சா இவங்கள மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ ஹாப்பினஸ் எப்பவுமே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆமாம், நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளே அட்ராக்ட் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கி நம்ம பேசிட்டுக்கோம். இன்றைக்கி நம்ம கூட யாருக்கு அப்படின்னா நியூரோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் விருதகிரிநாதன் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். எங்கேயோ ஏற்படுற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்ச்லாம் ஏற்படுது நம்ம பாடியில். பட் இந்த ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா வந்து பலவிதமாக யோசிக்க தோணுது. இதுக்கு என்ன நீங்கள் இதை எப்படி வந்து பார்க்குறீங்க? ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸுங்கிறது இப்போ நான் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன்னா ஐ கேன் பி ஹாப்பி டுடே. எனக்கு நிறைய அதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகள் எனக்கு வரும், வாய்ப்புகள் வரும். விட்டு வரும், கார் ஸ்டார்ட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன், அப்படியே காரை போட்டு ஒரு ஆட்டோ ஒரு டாக்ஸி எடுத்து வெளியில் போவோம். அதுவும் கிடைக்கலாம், வாக் பண்ணி நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் போய் பஸ் பிடிச்சி போவோம். வாட் எவர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஐ ரீச் த டார்கெட். ஐ டோன்ட் கெட் upset or frustrated. This way of my doing. Always I have options in life. 1, 2, 3. ABC இருக்கும்போது A இல்லைன்னா B, B இல்லைன்னா C அப்படிங்கும்போது we can keep going. சில பேர் A தான் எனக்கு கிடைக்கணும், A கிடைக்கலன்னா I don't have anything in life போது you have to stuck up in the place. Let it be anything. ஸோ இதுதான் ஒரு பேசிக் தேவை. ஹாப்பினஸ் ஹேப்பன்ங்கிறது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஹாப்பினஸ் இஸ் இன் யுவர் செல்ஃப். only you have to manifest happiness to happen in a way which you want. நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த வழியில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இப்போ இது கிடைக்கல, ஓகே நல்லது, இதோட ஒன்று பெஸ்ட்டு கிடைக்கும். நான் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். இப்போ ஆனந்தி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா எது சூழ்நிலை ஆனந்தி நீ கொடுக்கல, அதனால் ஐ டோன்ட் கெட் அப்செட் வித் யூ, ஐ ஃபீல் ஹாப்பி, ஓகேம்மா பரவாயில்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவோம். பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஷீ இஸ் நாட் கிரேட்ஃபுல், முன்ன மாதிரி இல்லை. ஸோ வி புட் ஆல் த நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்களும் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். நெகட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் உள்ளவங்களுக்கு ஹாப்பினஸ் நெவர் ஹேப்பன்ஸ். ஆனால் இந்த ஹாப்பினஸ் வந்து செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து செம்ம ஒண்டர்ஃபுல்லான நிறைய ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வந்து எனக்கு ரொம்ப விரும்புகிற பொண்ணை போயிட்டு நான் பார்த்து என்னோடய அன்பை வந்து நான் வெளிப்படுத்த போகிறேன், அவங்களும் என்கிட்ட வந்து விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர்ஸ் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து அவனே வந்து திருப்பி நடந்து வந்துட்டான். எப்படா நடந்து வந்து அப்படின்னு கேட்டால் அவள் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இஸ் ஹாப்பி. அதான் நான் சொன்னேன், டெய்லி ஓகே சொன்னால் என்னை எடுத்துகிட்டு போய் விடுற வேலையாவது மிச்சமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிச்சிருப்போம், அன்னைக்குன்னு பார்த்து வந்து நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், செய்ய முடியாத விஷயங்கள் இது வரைக்கும் செய்யாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருப்போம். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது ஹாப்பினஸ்குள்ளேருந்து? ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி. ஹாப்பினஸ்ங்கிறது எனர்ஜிங்கிற இப்போ நீங்கள் அதாவது அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி வந்து ஸ்ட்ரெஸ் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதிகமாக அது வந்து இட் குட் பி போத் எண்ட். ஹாப்பி எண்ட்லேயே இருக்கலாம், மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். அது ஒரு புக்கில் செலிஸுங்கிற ஒரு எழுதியிருக்கிறார். ஒரு 125 பவுண்ட் லேடி வந்து அவன் ஹஸ்பண்ட் கொரட்டை விடுவார். ஈஸ் 250 pounds வெயிட். கொரட்டை விடும்போது திருப்ப முடியாது, அந்த அளவுக்கு அவர் குண்டு. வீடு ஃபயர் ஆகிடுது, அந்த ஃப்ளோர் எல்லாம் எரியுது. இவஸ் டீப் ஸ்லீப். எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்திரிக்கல. உடனே அவர் தோளில் தூக்கி போட்டு வாக் டவுன் 4 floors கீழே இறங்கி கொண்டு வந்து சேவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹவுஸ் காட்னா அந்த அட்ரினலின் வந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்து டு சேவர் த எனர்ஜி. இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் a true case. இட்ஸ் புக் செலிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார், ரேண்ட் செலின்னு. அவர் புக்கில் இது எழுதியிருக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி. இது ட்ரூ கேஸ் ஹேப்பன். அதே லேடி சொல்கிறாங்க, டிட் ஐ டூ இட், ஐ எம் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முடியாது. நம்மளே பார்ப்போம், நம்மளால் ஒரு ஓட முடியாது, திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஒடியாந்துருப்போம். அங்கே ஒரு பாம்பு பார்த்துருப்போம், இல்லை புலியை பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் துரத்திட்டு அந்த நாய் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்ரினலின் சுரக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி ஒன்லி ட்ரை டு காம்பட் த ஸ்ட்ரெஸ். இதான் அவருடைய மெசேஜ். அது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி டேஸ் லைஃப். நம்ம ஒரு பிரச்சனை நம்ம உட்காந்து திங்க் பண்ணுறோம், அண்ட் வி ஆஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி ஆஸ்க் அவர் பேரண்ட்ஸ் அவர் க்ளோஸ் பீப்புள், தே கிவ் சம் சஜஷன், யூ டேக் இட். அதில் திங்க் பண்ணும்போது நடக்கும். சிலது வந்து நம்ம எதிர்பாராமல் இப்போ லிஃப்ட்டில் மாட்டிக்கிறீங்க, யூ ஹவ் டு கோ அர்ஜென்ட்லி. என்ன பண்ணுவோம், யூ கால் சம். ஒன்லி த மைண்ட் ஒர்க்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் தி லிஃப்ட் இன் வாட் எவர் பாசிபிள் வே. எப்படியாவது வெளியில் வரணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல புத்திசாலி என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணி வெளியில் வருவோம். அப்செட் ஆகும், ஸ்டார்டட் க்ரையிங், அல்லது ஃபெயிண்ட் ஆவாங்க. ஸோ யூ வில் சி வேரியஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அப்புறம் அடுத்த வாட்டி லிஃப்ட்டில் ஏற மாட்டாங்க, லிஃப்ட் ஃபோபியாக வந்துடும். அது மாதிரி கேசஸும் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட்ஸ் வை ஹாப்பினஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் கான்செப்ட். இட்ஸ் எ இண்டிவிஜுவல் செல்ஃப் வெல்பீயிங்னு சொல்கிறது. அது
ஓகே. ஆனால் வந்து இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னொருத்தங்க கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் வந்து ஆச்சா நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற மட்டும் மற்றவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போதோ இல்லை நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாப்பினஸ்ங்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். இப்போ நான்லாம் அப்படி தான். என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா ஐ ஃபீல் ஹாப்பி. அவங்க பிள்ளைங்க நல்லா படிச்சுவாங்கன்னா எனக்கு ஹாப்பி. அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இது வந்து நமக்கு இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் ஒரு செல்ஃப் சொன்னீங்க. ஹவ் ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸுங்கிறது இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒன் ஆஃப் தி ஸ்டெப்புன்னு சொல்லலாம் இது. ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறதில்ல. அடுத்த வீட்டுக்காரன் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணி தான் அவன் வீட்டில் கரண்ட் இல்லை அல்லது வெள்ளம் வந்து அது ஏதோ ஒரு சம் டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ நல்லா வேணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ண தான் நிறைய பேர் இருக்கிறோம். வி டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் இட். அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஃபர்கெட் உள்ளவங்களுக்கு ஆல்வேஸ் ஹாப்பினஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் இஸ் வி டோன்ட் ஃபர்கிவ், வி டோன்ட் ஃபர்கெட். வி ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ரிவெஞ்ச். பழிக்கு பழி வாங்கணும். அவங்கள அவன் செஞ்சதெல்லாம் நீங்கள் போய் செய்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, அவங்களாம் ரோஷம் இல்லையா, உங்களுக்கு அப்படின்னு நம்மளை திட்டுறவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த சூழ்நிலை அவன் பண்ணிட்டு போட்டோம். he will face what he has done. நான்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு லைஃப்பில் even people who have done bad to me, I do good to them because I think of what they have done good. அவங்க ஏதோ 1-2 நல்லது பண்ணியிருப்பாங்க, அதை நினச்சிக்கிட்டு திருப்பி பண்ணோமே. அப்போ we feel happy, they feel ashamed. இது ஒரு வே ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. அண்ட் சீயிங் அதர்ஸ் ஹாப்பிங்கிறது இன்றைக்கி இட்ஸ் எ வெரி கிஃப்ட் ஆஃப் காட்னு சொல்லலாம். வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் தட். மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷம் அடைகிறது, அது வந்து ரியலி இட்ஸ் எ கிஃப்ட்னு சொல்லலாம். பட் இட்ஸ் எ குட் ட்ரைட். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இப்போதைக்கு நிறைய பிரச்சனைகளில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் வழியில் கொடுக்குறவங்க இல்லை நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் இந்த சூழ்நிலைகள் வந்து நிறையா ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன தான் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம ஹாப்பினஸை வந்து கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதுக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக கரெக்டுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன திட்டுறீங்க, ஓகே அருண் ஏதோ மூடு சரியில்லை திட்டுறாங்க, வருண் இப்போ திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய்க்கலாம். அதே நானும் திருப்பி உங்களை திட்டி நீங்கள் என்ன திட்டி 2 பேரும் ஒரு ஃபைட்டிங் மூடில் வந்தீங்கன்னா சண்டே ஆகும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் 2 பசங்க சும்மா விளையாட சண்டை போட்டால் ஒருத்தர் வந்து தென் இட் எண்டட் இன் த லைஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் பெட்டி திங்ஸ். ஸோ இதில் என்னென்னா தட்ஸ் வாட் ஐ செட், எமோஷ்னல் கண்ட்ரோல் இருக்கணும், எமோஷ்னல் டாலரன்ஸ் சொல்லுவேன். அந்த டாலரன்ஸ் இருந்தாலே வி வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். அடுத்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். இக்னோரிங் சர்டன் திங்ஸ் வேணும். சரி விடு, நம்ம ஃப்ரெண்டு தானே திட்டுறாங்க, நம்ம அம்மா தானே சொல்கிறாங்க, அப்பா தானே சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஒரு ஹியூமனுக்கு அந்த கிரைஸ்ட் லைக் நேச்சர் வருமா? கிரைஸ்ட் லைக்னா இல்லைங்க, இட்ஸ் அன் ஆட்டிடியூட். இது இட்ஸ் அன் ஆட்டிடியூடல் ப்ராப்ளம். உங்கள் பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்ப அவங்க ரோசக்காரங்க, அவனை சொல்லிடாதீங்க, அவனுக்கு இது பிடிக்காதுங்க, இவனுக்கு பிடிக்குங்க, பிடிக்காதுன்னு சொல்லியே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு மோல்டு பண்ணும்பொழுது ஆல்வேஸ் லுக் அட் த சொசைட்டி அண்ட் த வேர்ல்ட் ஆஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் பார்க்குறீங்க. அங்கே தான் ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸும் கூடவே வருது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் திஸ் ஃபேக்டர்னு நான் சொல்லலாம். என்னதான் ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா கூட நம்ம அடிக்கடி யோசிப்போம்ல, இது பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம், அது பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதில் வந்து நான் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட், இதெல்லாம் கிடச்ச செமையாக இருக்கும். கரெக்ட். இதே எக்ஸாம்பிள் தான் ஒருத்தர்கிட்ட சொன்னார், நான் வந்து லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் எங்கே வெளில போனாலும் அவசரப்பட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணிட்டே இருக்குது. ஆனால் அங்கே தான் எனக்கு தெரிஞ்சுது, நமக்கு என்ன தான் பெஸ்ட்டு கிடைச்சாலும் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் இல்லைனா அது வந்து தேடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொன்னேன். இப்போ நம்ம சாப்பாடுல நீ ஏதாவது குத்த சொல்லியே இல்லை. சரி, ஓகே ஒரு பிரேக் அப்புறமா வந்து இதை பற்றி நிறைய பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். காலை வேலையை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான காலை வேலையாக மாற்றிட்டு இருக்கிறது இனியவை நிகழ்ச்சி. புதிய FM ஸ்டேஷனில் டாக்டர் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் டேல. ஸோ உங்களுக்கு எப்போ ஹாப்பினஸ் ஹேப்பன் ஆச்சு கடைசியாக சொல்லுங்க. எப்பவுமே அது ஹாப்பன் ஆகிட்டு தான் இருக்கு. சரி, இங்கே ஒரு லிவிங் எக்ஸாம்பிளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து முதல்ல இந்த டாபிக் பார்த்தோன்னே சீரியஸாக ஹாப்பினஸ் பற்றி பேசுறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. சீரியஸாக சொல்ல நம்ம தொடர்ந்து பேசிடலாமா? ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ நம்ம ஹாப்பினஸ் பற்றி செம்ம ஜாஸ்தியாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த சோகம் அப்புறம் வந்து வருத்தம், இதுவும் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சில இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து குதிச்சு ஓடுறோமோ அதே மாதிரி சோகம்லாம் வந்தால் நம்ம ஹோல் பாடியை வந்து ரொம்ப சிக்காகிறதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது நம்ம நினைவு சொன்னேன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த பாடி கேன் காஸ். ஸோ எனி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது
அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதுலேயும் ஸ்ட்ரெஸ் வரலாம். இப்போ 1 crore லாட்ரி விழுந்து போச்சுன்னா நான் முன்னாடியெல்லாம் ரஃபேல் இருக்கும்போது பார்த்துருக்குறேன். அந்த நியூஸ் கேட்டு இறந்து போனவங்க இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் தே ஹேட் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் தட் ரிசல்டட் இன் டெத். அதே மாதிரி ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அதில் அப்செட் ஆகிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் செப்டம்பரில் எழுதிக்கலாம் எடுத்துக்கணும் இருக்காங்க. ஸோ அகெயின் இது என்னென்னா இட்ஸ் பேசிக் ஹவு யூ ஆர் ப்ராட் அப் த பர்சனாலிட்டி ஸ்டைல் ஒன்று சொல்லலாம். இந்த சோகங்கிறதுக்கு என்னென்னா பிரெயினில் இருக்குது. பிரெயின் தான் மெயின்லி கண்ட்ரோல் டவர். பிரெயின் வந்து 2 எனர்ஜியில் செயல்படுது. ஒன்று கெமிக்கல் எனர்ஜி, ஒன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த கெமிக்கல் எனர்ஜியில் மாற்றங்கள் வரும்பொழுது தான் ரியாக்ஷன் இந்த பாடி வருது. தட்ஸ் வாட் வி கால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம், அழுத்தங்கிறோம். இந்த அழுத்தத்தினுடைய ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் வந்து சந்தோஷம். அது துக்கம், வருத்தம், அழுகை அப்படிங்கிறோம். இப்போ நமக்கு தாங்க முடியாது வந்தால் டியர் கிளான்ஸ் ரியாக்ட் ஆகுது, உடனே யூ ஸ்டார்டட் க்ரைங். அதே இன்னொரு ஒரு பெரிய தான் பையன் வந்து கோல்டு மெடல் வாங்கும்பொழுது அழுவாங்க அம்மா, கேட்டால் ஆனந்த கண்ணீர்மா. தட் ஆல்சோ யூ க்ரைங், பட் தட்ஸ் இஸ் ஷெட்டிங் டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். த டியர்ஸ் கேன் பி போத் வேஸ் அப்படிங்கிறது இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. அப்போ இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பிரெயின் இஸ் அ கண்ட்ரோல் டவர். பிரெயின் அண்ட் மைண்ட் ஆர் இன்டர் ஓவன். இஃப் யூ ஹேவ் எ ஸ்ட்ராங் மைண்ட் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பிரெயின். அதுக்கு என்ன வேணும்னா யூ நீட் எ பர்சனாலிட்டி ஃப்ரம் சைல்ட்ஹுட். அகெயின் பேரண்டிங். நல்லது கெட்டதுன்னு எடுக்கும் பொழுது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தை கொடுக்கணும். இப்போ ஹாப்பினஸ்னுடைய எண்ட் ப்ராடக்ட்டுங்க, அது உள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. எக்கனாமிக் ரீசன், நம்ம கேட்குறது கிடைக்கல, சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தென் ஹவ் வி பர்சீவ் த என்விரான்மெண்ட், இதெல்லாம் ஹாப்பினஸ்க்கு ஒரு ரூட்ஸ். இப்போ அடுத்ததான் நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த பெட்ஸ் இல்லைனா வந்து பேபிஸ் இவங்கெல்லாம் பார்த்தா நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து உள்ளேருந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் வருங்க. ஆனால் அதே குழந்தைங்கள போய் கத்துறான் எல்லாம் வந்து பெற்று பார்த்து செம்ம நாட்டி அப்படிங்கிற மாதிரி கடுப்பாரவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தானாக வரும். உங்களுக்கு எதை பார்த்தா சந்தோஷம் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வரும்? எனக்கு குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் வரும். குழந்தைய விளையாடுறது, அவங்க குறும்பு எனக்கு பிடிக்கும். அந்த சின்ன சின்ன குறும்பெல்லாம் என்ஜாய். அது நீங்கள் சொன்னீங்கல்ல, அது இரிட்டேஷன் டு அதர்ஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் கோ வித் தம் அண்ட் ப்ளே வித் தம். அது வந்து கிவ்ஸ் மைண்ட் ரிலாக்ஸிங் அண்ட் ஹாப்பினஸ். அந்த பணம் வர்சஸ் சந்தோஷம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து பணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே ஒரு சொல்லி கொடுக்குறாங்க. எஸ். ஆனால் செகண்ட் ஆஃப் த லைஃப்பில் நிறையா ரிச் பீப்புளெலாம் சொல்கிறத பார்த்துருக்கேன், பணத்தால் எதுவுமே இல்லைங்க. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய பேப்பரில் வந்து. அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு ஒருவேளை பணம் இல்லாதனால தான் நம்ம சந்தோஷமாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தம். பணம் இருக்கவங்களுக்கு பணம் இருந்தும் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படிங்கிற வருத்தம். அப்போ வந்து இது ரெண்டுக்கும் இருக்க அந்த பேலன்ஸ் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, பணம் லைஃபுக்கு வேணும். பணம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. வி கான் ஈட், வி கான் ட்ராவல், வி கான் பை எனிதிங். எல்லாத்துக்கும் மணி வேணும். மணி இஸ் எசென்ஷியல். மணி இஸ் நாட் த ஒன்லி லைஃப். அதுக்கு தான் நான் சின்ன உதாரணம் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பணக்காரங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரியலைஸ் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பேப்பர்லேயே இருக்குது. இப்போ ஃபாரின் ஸ்டடீஸ், ஸ்காண்டினேவியன், சுவிட்சர்லாண்ட் ஸ்டடீஸ்லேயே ரிச் கண்ட்ரி, ரிச் பீப்புள் அவங்களே என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஜில் வந்து சேச்சுரேஷன் வந்து டோன்ட் ஃபீல் ஹாப்பி when they are rich. But other studies is in America, poor people are very happy than richer people அப்படிங்கிறான். அது ஸ்டடீஸ் இஸ் ப்ரூவ்ட் சைக்கலாஜிக்கல் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சில். அப்போ இல்லை என்னென்னா அந்த ஹாப்பினஸ்க்கு ஒன்று. அடுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ அதுக்கு தான் நான் சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஹியூமன் பீயிங்கில் வந்து இப்போ நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம், நீங்கள் என்ன ரொம்ப விரும்பி இன்னும் 2 கட்டை படுத்து சாப்பிடும், 6 இட்லி சாப்பிடும், அது கொடுத்தா சாரி வரும் மட்டுங்க அப்படிங்க. பட் ஐ லைக் காஃபி, யூ கிவ் 1 cup 2 cups, 3ஆவதுக்கு கொடுத்தா சாரி வரும், டுடே enough full. So we have satisfaction, we say enough. Are we saying enough to wealth? No. That satisfaction வந்து happiness will come. அப்போ பணக்காரங்க சொன்னீங்களா, அவங்க ரீச் ஒரு சைடு வந்து இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் வச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, மறைக்கிறதுக்கு இடம் இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு 10 கார் வச்சு அதுக்கு மேலே 11ஆவது கார், ஒரு காரில் தான் போக போகிறோம். செலவு பண்ணுறதுக்கு கூட தான் இல்லை, எல்லாமே அப்படி தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஒன்லி ஒன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வி ரியலைஸ் த ரியலைசேஷன் கம்ஸ் ஒன்லி அஸ் ஏஜ். ஸோ அதான் ஏஜிங்கில் வந்து என்னென்னா லாஸ்ட்டில் வந்து ஹவ் வி ஸ்டார்டட் லைஃப் இட் எண்ட்ஸ். அதனால தான் வயசானவங்களெல்லாம் குழந்தையோட ஒப்பிடுவோம். லைஃப்பில் கடைசியாக ஏஜ் ஆக என்னென்னா இண்டிவிஜுவலுக்கு தான் ஹாப்பினஸ் வரும். ஸ்பௌஸ் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நமக்கு அப்படின்னு அங்கேயும் வந்து ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் தான் போயிட்டுருக்கும். அது ஒரு வே ஆஃப் தட்ஸ் வை தே டோன்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு வெல்த் ஆர் தி ரியலைசேஷன் ஆஃப் வெல்த். அப்போ தான் வருது. பட் நிறைய ரிசர்ச்சில் வெல்த் டசன்ட் கிவ் ஹாப்பினஸ், ஓன்லி இண்டிவிஜுவல் பர்செப்ஷனுங்கிறான். அதுதான் இந்த கிங் மைதாஸ் ஸ்டோரியே சொல்கிறது. எதை தொட்டாலும் கோல்டு ஆகணுமா, எல்லாம் தொட்டுவான். பிரெட்டை தொட்டாலும் வேறு இதாகிடுது, ஜாமை தொட்டாலும் கோல்டு ஆகிடுது. யூ கான்ட் ஈட். வாட் இஸ் த மெசேஜ் அவுட் ஆஃப் இட்?
இப்போ வேற தங்கம் விலை கம்மியாச்சு, மெதாஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. இல்லை, வாட் இஸ் த மெசேஜ்? யா, அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எது ஹாப்பினஸ், இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் லெவல்னு இருந்தால் நம்ம மைண்ட் எதை செட் பண்ணிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான். திருப்தி வேணும். திருப்தி இருந்தாலே எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். திருப்தி இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். ஓகே, இப்போ ஆனந்திக்கு திருப்தி கொடுக்குறது உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு திருப்தி கொடுக்க எனக்கு இருக்காது. கண்டிப்பாக. பட் 3 பேருக்கும் ஒரு காமனில் ஒரு திருப்தி இருக்கும். அதை வி ஹேவ் டு பில்டப். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார், நீங்களே எங்கள் கூட வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பேசினப்போ சொல்லியிருக்கீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸை வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி, அந்த காம்படிட்டிவ் லைஃப்பையும் தாண்டி ஹாப்பினஸ் அப்படிங்கிறத தேடி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தோணுது. தேடவே வேண்டாம், ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஒய் டு சர்ச் ஃபார் இட்ஸ் விதின் யூ. ஹவ் யூ பர்சீவ் த லைஃப் என்விரான்மெண்ட் ஒன்லி கிவ்ஸ் ஹாப்பினஸ். இப்போ குழந்தைங்க எப்படி சார் வெளில எடுக்கிறது? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னங்க, நீங்களும் உருவாக்கிறதாங்க. யூ பிளான், you schedule your life, you do it, then you won't feel stressful. 8 மணி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 7:55 கிளம்புனீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரெஸ். அப்போ சாவி எங்கே வச்சோன்னு தெரியாது, பர்ஸ் எங்கே வச்சோன்னு தெரியாது, ஃபோன் எங்கே வச்சோன்னு தெரியாது. யூ மேக் யுவர் லைஃப் ஷெடியூலிங். பிளானிங் கிடையாது. பிளானிங் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. பிளானிங்கில் யூ மஸ்ட் ஹவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் 1, 2, 3. தட்ஸ் வாட் ஐ சே. ஐ டூ தட் வே. தட்ஸ் வை ஐ நெவர் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இன்றைக்கி நான் இங்கே வரணும், 7:30 மணிக்கு இருக்கணும். நாங்கள் 7:30, 7:40. I was here sharp 7:45. I planned that way. So it's planning. அடுத்தது வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் பியாண்ட் யுவர் கெப்பாசிட்டி திங்ஸ் ஹேப்பன். தட் யூ மஸ்ட் ஹேவ் த மைண்ட் செட் டு அக்செப்ட் இட். இப்போ உங்கள் குழந்தை நல்லா படிக்கிற பிள்ளை ஏதோ ஒரு ரீசனில் ஒரு ஃபெயில் ஆகிடும் ஒரு மார்க்கில். அதுக்கு அப்சர் ஓகே கண்ணா, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க, டசன்ட் மேட்டர். ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆர் இட்ஸ் அ 2 சைட் ஆஃப் த காயின். டேக் இட் தட் வேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். நம்ம உட்காந்து அப்செட் ஆகிற பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன். தே கம் டு மீ ஃபார் டிப்ரெஷன், தே கம் டு மீ ஃபார் ஸ்லீப்லெஸ்னஸ், பிகாஸ் நான் பிள்ளை எதிர்பார்த்த மார்க் வரல. ஐம் ட்ரீட்டிங். ஸோ மெட்டீரியலிஸ்டிக். ஃபஸ்ட்டு திங் என்ன, மெட்டீரியலிஸ்டிக் போயிட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்தோம்னா ஹாப்பினஸ் நம்மளை விட்டு போகாது. ஹாப்பினஸ் நாட் அவைலபிள் இன் pharmacy or any market. It is within ourselves. Only we have to develop the happiness from us. அதுக்கு first step திருப்தி, satisfaction. அடுத்தது enjoy others, forget people and take good things from others, forgive the bad thing others. எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது நமக்கு பண்ணியிருப்போம், அந்த நல்லதை நினச்சிக்கோமே. அந்த நல்லதை வந்து நினச்சிக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டோம். எல்லாத்துக்குமே வந்து இந்த லைஃப்பில் வந்து புரிஞ்சுக்கிறது சிம்பிளான விஷயங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான வழிகளும் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சார் சொன்னார், அந்த ரியலிஸ்டிக்கான வேர்ல்டை வந்து நம்ம நோக்கி வரணும், மெட்டீரியலிஸ்டிக்கை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாயா சாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு அந்த உண்மை எங்கன்னு தேடி போனாலே எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. வீட்டு தேடிப்பாங்க, இந்த ஹாப்பினஸ் எங்கேயோ வச்சோமே, இந்த டப்பாக்குள்ள தானே போட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு அந்த டப்பாவே நம்ம தான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பேசினது வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்து ரொம்ப தெளிவாக இந்த ஹாப்பினஸ்னால் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அது வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது மறுபடியும் காட்டுறதுக்காக ஒரு வழிமுறை காமிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்த விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவை வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை இன்டர்வியூ ஆனந்தி அண்ட் வருண். இப்போ வந்து இந்த ஹாப்பினஸ் அப்படிங்க பற்றி நம்ம பேசிட்டுக்கோம்ல, அதில் இப்போ மற்றவங்க சந்தோஷப்பட்டா நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் அப்படிங்க பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம கெஸ்ட்டும் வந்து பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்களும் சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு. ஆனால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒருத்தர் செம்மையாக கஷ்டப்படுவார் தான். ஓகேவா, ஒரு படத்துடைய ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, 3 குழந்தைங்க. ஓகேவா, இவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் அவ்வளோ கஷ்டப்படுவார். இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு படம் இருந்தது. அதே டேரக்டர் வந்து இன்னொரு படமா எடுத்திருந்தாரு. அது வந்து 2 ஒரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு அப்பா இருப்பாங்க. ஓகேவா, தங்கச்சியோட ஷூ வந்து காணாம போயிடும். அதுக்காக அந்த அண்ணன்காரன் வந்து கஷ்டப்படுவான். அதே மாதிரி ஒரு ஷூ வாங்குறதுக்காக he will do so many things. ஓகேவா, அவன் வந்து ரேஸ்ல போவான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சா ஏதோ ஒன்று கிடைக்கும், செகண்ட் ப்ரைஸ்னா ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் கொடுப்பாங்களாம். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான், ஐயோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போனால் நமக்கு ஷூ கிடைக்காதுன்னு சொல்லி டபக்குன்னு பின்னாடி ஓடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கி ஷூ வாங்கி தங்கச்சி கொடுப்பான். சரியா, இந்த படத்தை எடுத்து ஒரு டிரெக்டர் பற்றி தான் அடுத்த நம்ம இறைன் பிசனும் பேச போறாரு. பெரிய கிராஃபிக்ஸ் ஃபால்ஸும் இல்லை மியூசியம் முறுக்கிட்டு மாஸ் டயலாக்கும் இல்லை, ஆனால் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆத்மார்த்தமாக இருக்கு இந்த கதை. ஆமாம், வந்து ஈரானியன் படம் அது. இதில் வந்து இந்த டிரெக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த செட் ஆஃப் மூவிஸில். இவங்க பேர் வந்து மஜித் மஜிதி. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் படத்தை பார்த்ததே இல்லை. நல்ல வேலை ஏதோ உங்களாம் மூலியமாக இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வீட்டில் போய் அந்த படம் பார்க்குறேன். பட் இறைன் பாய் சார் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். The Pride and Prejudice
அப்படிங்கிறது ஒரு நாவல், ரொம்ப புகழ்பெற்ற நாவல். ஜேன் ஆஸ்டன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல். அதை வந்து அப்போ இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் அந்த டிஸ்ரேலி வந்து 5 டைம்ஸ் படித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த ஈகோ அதிகமாக இருக்கும்போது பலரை வந்து தவறாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். சில பேர் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ரொம்ப அரகண்ட் மாதிரி தெரிவாங்க. நம்மளும் என்ன நினச்சிக்குவோம், இவங்க ரொம்ப அரகண்ட்டுன்னு நினச்சிட்டு நாம் அவங்ககிட்ட அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க ரொம்ப எளிமையானவங்களாக இருப்பாங்க. அவங்க இயல்பு கொஞ்சம் அப்படி இருக்குமே ஒழிய மென்மையானவங்களா, அன்பு செலுத்துகிறவங்களா, இரக்க சுபாவம் கொண்டவங்களா, யதார்த்தமானவங்களா, இன்னும் சொல்லப்போனால் அவங்ககிட்ட துளி கூட கர்வமே இல்லாதவங்களாக அவங்க இருப்பாங்க. இதுதான் இந்த ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் நாவலுடைய ஒரு முக்கியமான விஷயம். நிறையா நேரங்களில் நமக்குள்ளே வந்து ஒரு மனப்பான்மை உண்டு. என்னென்னா அது வந்து காலமாக சொல்லப்பட்டது. இப்போ வந்து சித்தி அப்படின்னா கணவனுடைய, அதாவது அப்பாவுடைய 2வது மனைவி அப்படின்னா, ஒரு முதல் மனைவி இறந்து போயிருக்கலாம். 2வது மனைவினா சித்தினா, சித்தியை வந்து நம்ம தொடர்ந்து கொடுமைக்காரங்களாகவே சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சித்தி நல்லவங்களாக இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், சொந்த அம்மா மாதிரி நடத்தக்கூடிய சித்திகள் இருக்கிறாங்க. நாம் இந்த மாதிரி விஷயங்களை தான் ஹைலைட் பண்ணணும். அப்போ தான் மனிதர்கள் இன்னும் மேன்மை அடைவாங்க இல்லையா? நல்ல விஷயங்களை சொல்ல அதை செய்யணும் போல் தோணும். கெட்ட விஷயங்களை சொன்னோம்னா, ஓ இப்படி தான் உலகம் இருக்கும் போல் இருக்குது, நாம் இருக்கிறதுல ஒன்றுமே தப்பில்லை அப்படிங்கிற எண்ணம் வரும். ஃபாதர்னு ஒரு படம், ஈரானியன் மூவி, மஜிதி எடுத்த படம். அதில் வந்து ஒரு பையன் டவுனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் வந்து ஈரானில் டெஹ்ரானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து கொஞ்சம் அடலசென்ட் பாய். அவன் ஹாலிடேஸில் தன்னுடைய தங்க தம்பி அம்மா எல்லாருக்கும் பொருள்கள்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வரான். அவனுக்கு அப்பா கிடையாது. ஊருக்கு வந்தால் அப்போ தான் அவன் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறான். என்னென்னா, அவனுடைய அம்மா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அதை அவனால் ஏற்றுக்க முடியல. அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபத்தினுடைய காரணமாக என்ன பண்ணால், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். இந்த ஸ்டெப் ஃபாதர்கிட்ட வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், ரொம்ப மென்மையானவர். அவர் வந்து இவங்க மேலே அன்பு செலுத்தணும்னு பார்க்குறாரு. ஏற்கனவே இருந்த வீட்டில் இவங்க இல்லை, வேறு இடத்துக்கு புதுசாக வந்துடுறாங்க. ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு, சுற்றிலும் தோட்டம். இவன் அவங்க கூட தங்காமல் இந்த பழைய இடத்துல வந்து இருக்கான். இவனுக்கு வந்து மனசு ஆற மாட்டேங்குது. எப்படி நம்ம அம்மா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவர் மேலே எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு அவ்வளோ கோபம். இந்த கொன்னெல்லாம் போல் ஒரு கோபம் வரும் அவனுக்கு. ஒரு டைமில் என்னென்னா, இவன் பண்ணுறதே தாங்க முடியாமல் அவங்க அம்மா வந்து அடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். தான் கொண்டு வந்திருக்க பணத்தெல்லாம் கொடுத்து, இதுக்காக தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே தான் அடிப்பான். இப்போ இந்த பையன் வரான், வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படும். ஏதாவது இவங்களை பழி வாங்கணுங்கிற முறையில் அவன் என்ன பண்ணுவான்னா, சிலதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் வந்து டவுனுக்கு வந்துடுவான். இதை தேடி இந்த இவர் வந்து இவங்க அப்பா வந்து வராரு, டவுனுக்கு வராரு, மோட்டர் பைக்கில் வராரு. ஒரு வழியாக அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அவனை கைவிலங்கு போட்டு மோட்டர் பைக்கில் உட்கார வச்சு சாப்பாடெலாம் கொடுப்பாரு. ஆனால் கூட இவன் சாப்பிட மாட்டான், ரொம்ப முரண்டு பிடிப்பான். இவனுக்கு அவரை எப்படியாவது ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வரும். இந்த டெசர்ட்டில் வரும்போது திடீர்னு ஒரு விண்டு வரும். அது அப்படியே எல்லா இடமுமே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக, உங்களுக்கு தெரியும், இந்த பாலைவனத்தில் வந்து வரக்கூடிய அந்த புயல் காற்று வந்து மணலை எல்லா இடத்துலையும் தெரிக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு இடத்துல என்ன ஆகுனா, அந்த மோட்டர் பைக் வந்து மூவ் ஆகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோம், அந்த மோட்டர் பைக்கு ஸ்ட்ரக் ஆகி விட்டுரும். அதை அப்படியே விட்டுருவாங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. வாட்டர், இவன் கையில் இருந்த தண்ணியும் கீழே போயிடும். வாட்டர் சோர்ஸ் எங்கேன்னு தெரியாது. அப்படியே கஷ்டப்பட்டு பண்ணோடனே கொஞ்சம் தூரம் அப்படியே வருவாங்க 2 பேரும். என்ன இருந்தாலும் அந்த அப்பா வயசானவர் இல்லையா, அவ்வளோ ஸ்டாமினா இருக்காது. ஒரு ஸ்டேஜில் இவனோட போராடினதுலேயும் மல்லாடினதுலேயும் அவருக்கு எல்லா எனர்ஜியும் போயிடும். வில் பி கேஸ்பிங் ஃபார் ப்ரீத். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தாகம் எடுக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். சரி, நீயாவது போய் பொழைச்சிக்கன்னா அந்த ஹேண்ட் கஃப்பில் இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி விடுவார். நீ போ பொழைச்சிக்க, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விழுந்துருவார். அப்போ வந்து
ஒரு ஒட்டக கூட்டம் அந்த பக்கம் வரும். அப்போ எங்கேயோ ஒரு ஓஎஸ்எஸ் இருக்குதுன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிடும். அவன் போய் பார்ப்பான், தண்ணி வந்துட்டுருக்கோம். அவன் குடிச்சிட்டு இவங்க அப்பாவை அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து அவருடைய தலையை நினைப்பான். அவர் அந்த தண்ணியை குடித்து அந்த உயிர் மீள பெறுவார். இதோட படம் முடிஞ்சிடும். மிக அழகாக எடுக்கப்பட்ட படம். நிறைய நேரங்களில் தவறான அபிப்பிராயங்களோட நாம் உறவுகளை அணுகிறோம். அது வந்து எவ்வளவு தப்பு அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்துது. எனக்கு ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் ஞாபகம் வந்தது. ஆனால் மிக நேர்த்தியாக எடுத்தப்பட்ட படம். யாரையுமே நாம் முதல்லையே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துச்சு. உருவத்தை பார்த்தே ஒருத்தரை வந்து தவறானவருங்கிறது, கெட்டவருங்கிறது, மோசமாக தான் இருப்பாங்க, மூஞ்சே சரியில்லைங்கிறது, பார்வையே சரியில்லைங்கிறது, இதெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கலாம். சில நேரங்களில் சிலருடைய கண் அமைப்பே அப்படி இருக்கும். பார்வைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பிறவியிலிருந்தே அவங்களுக்கு அப்படி இருக்கும். அது பார்வையாக இருக்க முடியாது. அதனால் நாம் ஏற்கனவே தயாரித்த முடிவுகளை கொண்டு மனிதர்களை உரசி பார்ப்பது சரியல்ல என்பதை உணர்ந்தால் உறவுகள் மேம்படும். நன்றி, வணக்கம். பட் இனிமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்கு. இது பேர் வந்து happier.com. Okay, happier.com. Yeah, it's having a bad day, how not to bring your awful day home with you. ஏன்னா நீங்கள் என்னதான் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சந்தோஷமாக இருக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ காம்படேட்டிவ் ஒர்க்கிங் பிளேஸ். அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த துக்கத்தை கோவத்தை வந்து திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்க. எப்படி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்லி உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஹாப்பியாகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளான ஹாப்பினஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வந்து பார்க்கலாம், ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் கம்யூனிட்டி எனிவேர் டு ஹெல்ப் யூ என்ஜாய் மோர் ஆஃப் யுவர் லைஃப் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி தான், பேஸ்ட் ஆன் சயின்ஸ். எதுவுமே வந்து ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் ரியாலிட்டியை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம நடந்து போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஏண்டா இந்த ஃபேக்கான விஷயத்தை நம்பி நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரியலான ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் சொல்லுது. ஓகே, இவ்வளோ சொன்னே இந்த வெப்சைட் பற்றி. அந்த வெப்சைட்டோட பேர் நீ கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிடலாமே. ஏன்னா தான் ஹாப்பினஸ் பற்றி பேசினாலும் ஹாப்பினஸ்க்கும் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு HAPPIER.com www.happier.com. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் ஹாப்பியாக அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வெப்சைட்டு. அதே மாதிரி இன்னொரு குட்டி விஷயமா நான் சொல்கிறதுக்கு வந்து விரும்புகிறேன். இந்த மியூசிக் இருக்குல்ல, இந்த மியூசிக்கோட ஒரு பெரிய விஷயம் வந்து ஒருத்தங்களை ஹாப்பி ஆக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சில படங்கள்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். சில மியூசிக் கேட்டால் கூட நம்மளால் இக்னோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை ஹாப்பி ஆகிறதுக்காக வந்து நிறைய பெரிய பார்ட் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹாப்பின்னு ஒரு சாங் கூட வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்ற வார்த்தை திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்காங்க. ஒரு பெரிய டிப்ஸ் நான் என்ன படித்தேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னதான் அப்படி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னா அந்த ஹாப்பினஸே மறந்து போய்ட்டு அப்படின்னா இந்த ஸ்மைலி மஞ்சள் கலர் ஒரு ஸ்மைல் இருப்பாங்க, அவனை வந்து இந்த பேட்ச் மாதிரிலாம் இப்போ நேரத்தில் கொடுக்குறாங்க, மேரிட் மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சிட்டிங்கன்னா சும்மா அது பார்க்கும்போது இட் வில் ரிமைண்ட் யூ, ஏய் நீ சோகமாக இருக்க, சிரி 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 அப்படிங்கிற மாதிரி. பட் எவ்வளோ எமோஷன்ஸ் எவ்வளோ ஸ்மைலிஸ் இருந்தோம் இங்கே நிஜமான ஸ்மைல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. பட் அது ரியலாக தான் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் நம்ம மட்டும் ஹாப்பியாக இருக்காமல் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சி பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் சென்ட் பண்ணணும். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கும். எஸ், இதையும் தவிர இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கணும்ல, அப்படின்னா லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு உடனே அப்படி சந்தோஷமாக எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். அல்லது கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதி கூட ஒரு ஸ்மைலிலாம் வரைஞ்சி எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். ஹாப்பினஸை பற்றி இவ்வளோ சொன்னீங்க, ஆனால் கடைசியில் இவ்வளோ குழப்பறீங்க பார்த்தீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது. திருப்பி நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வருண் அண்ட் ஆனந்தி.